புளிச்சக்கீரை நெத்திலி மீன் தொக்கு. புளிச்சக்கீரை இது பாருங்க, ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுக்கிடுதேன். இப்போ பாருங்க, பச்சை மிளகாவை நீங்கள் வந்து காரம் கம்மியானா கொஞ்சம் பச்சை மிளகா குறைச்சிக்கோங்க. மீன் கறியோ மீன் துவரம் அதாவது தொக்கு எது செய்தாலுமே மண்சட்டியில் செய்யுங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் குழம்பு செய்யும் போது நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா நல்லா அது வேறு டேஸ்ட்டு. சூடாயிட்டு இப்போ வெந்தயம் போட்டுக்கிடுவோம். இப்போ வந்து வெள்ளைப்பூடை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டோம், வெங்காயம் கருவேப்பிலை அளவு வெந்தால் போதும். மல்லிப்பொடி போட்டுக்கோங்க, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் தக்காளியை போடணும். நீங்கள் பொடியெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி தக்காளி போடாதீங்க. வதக்கும் போதும் மசாலா வந்து கரிஞ்சிடக்கூடாது. கரியாமல் அதில் நீங்கள் கொஞ்சம் மசாலா வெந்த உடனே தெரியும், உங்களுக்கு ஒரு ஸ்மெல் வரும். அப்போ வந்து தக்காளியை போட்டுருங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி கொஞ்சம் வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ புளிச்சக்கீரையை நம்ம இதில் போட்டோம். மீன் வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது சின்ன மீனாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அது முள்ளெல்லாம் எடுக்க வேண்டிய தேவையில்லை, முள்ளோடு சாப்பிட்றலாம். அதில் வந்து நல்ல கால்சியம் இருக்குது, விட்டமின் டி இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன மீன் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், உண்மைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ மீனை போட்டுருவோம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லைட்டாக திறந்துருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்தாச்சு. அவ்வளோதான். பச்சைக்கீரை நெத்திலி மீன் தொக்கு ரெடி ஆயிட்டு நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு.